கடவுளின் பிறந்த நாளில் அவரை போற்றுவது அவரை கௌரவிப்பதற்கும் அவரிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெறுவதற்கும் ஒரு சிறந்த வழியாகும். கிருஷ்ண ஜெயந்தி என்பது கடவுள் கிருஷ்ணரை கொண்டாடும் நாளாகும். கடவுள் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கடவுள் கிருஷ்ணரின் பிறந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. கடவுள் கிருஷ்ணர் தேவகி மற்றும் வாசுதேவரின் 8வது குழந்தையாக பிறந்தார். தேவகி யது வம்சத்து இளவரசி ஆவார் மற்றும் வாசுதேவர் விருஷ்ணி வம்சத்து இளவரசர் ஆவார். ஸ்ரீ வைஷ்ணவா மரபு மற்றும் சில தென்னிந்திய மரபுகளின்படி கடவுள் கிருஷ்ணர் கடவுள் மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரமாக கருதப்படுகிறார். கடவுள் கிருஷ்ணரின் மூத்த சகோதரரான கடவுள் பலராமர் கடவுள் மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமாக கருதப்படுகிறார். கடவுள் கிருஷ்ணரை பெற்ற தாயான இளவரசி தேவகி கொடுங்கோல் மன்னனான கம்சனின் சகோதரி ஆவார். இளவரசர் வாசுதேவருக்கும் இளவரசி தேவகிக்கும் திருமணம் முடிந்த பிறகு மன்னன் கம்சனே அவர்களின் தேரை ஓட்டிச் சென்றான். அந்த நேரத்தில் வானிலிருந்து ஒலித்த ஒரு அசரீரி கம்சனிடம் அவனது சகோதரி தேவகியின் 8வது குழந்தை அவனை கொல்லும் என்று சொன்னது. அந்த அசரீரியின் எச்சரிக்கையை கேட்டு பயந்து போன கம்சன் தனது சகோதரி தேவகியையும் அவரது கணவர் வாசுதேவரையும் சிறையில் அடைத்தான். தேவகி வாசுதேவர் தம்பதியினருக்கு சிறையில் பிறந்த 6 குழந்தைகளையும் கொடூரமாக கொன்றான் கம்சன். அடுத்து தேவகியின் 7வது குழந்தை பிறக்கவிருந்த வேளையில் கடவுள் யோகமாயாதேவி அக்குழந்தையை இளவரசி ரோகிணியின் கர்ப்பப்பைக்கு மாற்றினார். இளவரசி ரோகிணி வாசுதேவரின் முதல் மனைவி ஆவார். இவர் பிறப்பால் சந்திர வம்சத்தை சேர்ந்த இளவரசி ஆவார். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து ரோகிணி கோகுலத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தையே கடவுள் பலராமர் ஆவார். வரலாற்றின்படி மாட்டுத் தொழுவம் வைத்திருப்பவர்களின் தலைவர் நந்தகோபர் மற்றும் அவரது மனைவி யசோதை வாழ்ந்த இடம் கோகுலம் ஆகும். இதற்கிடையில் கடவுள் யோகமாயாதேவியின் சூழ்ச்சியை அறியாத கம்சன் தேவகியின் 7வது குழந்தை இறந்து விட்டதாக நினைத்து கொண்டான். தேவகியின் 8வது குழந்தை பிறக்கவிருந்த வேளையில் கடவுள் மகாவிஷ்ணு தேவகி மற்றும் வாசுதேவர் முன் தோன்றினார். கடவுள் மகாவிஷ்ணு அவர்களுக்கு 8வது குழந்தையாக பிறக்கப் போவதாக அவர்களிடமே கூறினார். பின்னர் அக்குழந்தையை கோகுலத்திற்கு கொண்டு சென்று அங்கே நந்தகோபர் மற்றும் யசோதா தம்பதியினருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு பதிலாக மாற்றி வைத்துவிட்டு அவர்களது குழந்தையை கொண்டு வருமாறு வாசுதேவரிடம் கடவுள் மகாவிஷ்ணு உத்தரவிட்டார். அதன் பின் 4 திருக்கரங்களுடன் காட்சியளித்த கடவுள் மகாவிஷ்ணு ஒரு பச்சிளம் குழந்தையாக மாறி அவர்களுக்கு பிறந்தார். கடவுள் மகாவிஷ்ணுவின் கட்டளையின்படி வாசுதேவர் யமுனை நதியை கடந்து தனது 8வது குழந்தையை கோகுலத்திற்கு தூக்கிச் சென்றார். அங்கே உறங்கிக் கொண்டிருந்த யசோதாவின் அருகே அந்த குழந்தையை வைத்துவிட்டு அவருக்கு பிறந்திருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டார். பின்னர் அவரும் அவரது மனைவியும் சிறை வைக்கப்பட்டிருந்த மதுராவில் இருந்த சிறைச்சாலைக்கு திரும்பினார். குழந்தை மாற்றப்பட்ட போது சிறைச்சாலையின் காவலர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் அல்லது ஒருவித மாயையில் இருந்ததாக நம்பப்படுகிறது. வாசுதேவர் பாதுகாப்பாக சிறைக்குள் சென்று உள்ளே பூட்டிக் கொண்டார். பிறகு குழந்தையின் அழுகுரலை கேட்டு காவலர்கள் விழித்து கொண்டனர். உடனடியாக தேவகியின் 8வது குழந்தை பிறந்து விட்டதாக அவர்கள் கம்சனிடம் தெரிவித்தனர். இதை கேட்ட கம்சன் அக்குழந்தையை கொல்ல சிறைச்சாலைக்கு விரைந்து சென்றான். அக்குழந்தையை விட்டுவிடுமாறு தேவகி கெஞ்சி கேட்ட பிறகும் அவன் அவளிடமிருந்து குழந்தையை பறித்து கொண்டான். கம்சன் அக்குழந்தையை ஒரு கல் தரையில் வீசினான். ஆனால் திடீரென அக்குழந்தை அவன் கைகளிலிருந்து மேலே உயர்ந்து பறந்தது. பின்னர் அக்குழந்தை கடவுள் யோகமாயா தேவியாக, அதாவது கடவுள் துர்கா தேவியாக உருமாறியது. அவனை அழிப்பவன் வேறொரு இடத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக கடவுள் யோகமாயாதேவி கம்சனுக்கு எச்சரிக்கை விடுத்தார். கோகுலத்தில் யசோதை உறக்கம் கலைந்து எழுந்தபோது தன் அருகிலிருந்த குழந்தையை தன் சொந்த குழந்தை என்றே நினைத்தார். நந்தகோபரும் யசோதையும் தங்கள் கிராம மக்கள் அனைவருடனும் சேர்ந்து கடவுள் கிருஷ்ணரின் பிறப்பை விமர்சையாக கொண்டாடினர் என நம்பப்படுகிறது. சிறிது காலம் கழித்து கடவுள் கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்ட கம்சன் அவரை வதம் செய்ய பல சூழ்ச்சிகளை செய்து பல அசுரர்களை அனுப்பினான். கடவுள் கிருஷ்ணர் அவனது திட்டங்கள் அனைத்தையும் முறியடித்து நந்தர் மற்றும் யசோதையின் மகனாக வளர்ந்து வந்தார்.
கோகுலத்தில் தனது அண்ணனான கடவுள் பலராமருடன் வளர்ந்த கடவுள் கிருஷ்ணர் அந்த ஊரில் பல அற்புதங்களை நிகழ்த்தினார். இறுதியாக கடவுள் கிருஷ்ணர் தனது மாமனான கம்சனை கொன்று தனது பெற்றோர் தேவகி மற்றும் வாசுதேவருக்கு விடுதலையை வாங்கி தந்தார். கடவுள் கிருஷ்ணர் இளம் பருவத்தில் கடவுள் ராதையை விரும்பினார். கடவுள் கிருஷ்ணர் விதர்பா நாட்டு இளவரசியான கடவுள் ருக்மணி தேவியை மணந்தார். கடவுள் ருக்மணி தேவி கடவுள் மகாலட்சுமியின் அவதாரம் ஆவார். கடவுள் கிருஷ்ணருக்கு 8 மனைவிகள் இருந்தார்களாம். இளவரசி ருக்மணிக்கு பிறகு கடவுள் கிருஷ்ணர் சத்யபாமா, ஜாம்பவதி, காலிந்தி, பத்ரா, மித்ரவிந்தா, சத்யா மற்றும் லக்ஷ்மணா ஆகியோரை திருமணம் செய்தார். 16,000 பெண்களின் சுயமரியாதையை காப்பதற்காக அவர்களை நரகாசுரனிடமிருந்து மீட்ட பிறகு கடவுள் கிருஷ்ணரே அவர்களை திருமணம் செய்தார். கடவுள் கிருஷ்ணர் பாண்டவர்களின் உறவினர் ஆவார். கடவுள் கிருஷ்ணரின் தந்தையான வாசுதேவர் இளவரசி குந்தி தேவியின் சகோதரர் ஆவார். இளவரசி குந்தி தேவி பாண்டவர்களில் மூவரான யுதிஷ்டரர், பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோரை பெற்ற தாயாவார். பாண்டவர்களின் மனைவியான இளவரசி திரௌபதியை தீய குணம் கொண்ட மன்னன் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் அவமானப்படுத்திய போது கடவுள் கிருஷ்ணர் இளவரசி திரௌபதி தேவியை காப்பாற்றினார். கிருஷ்ண ஜெயந்தி ஒரு முக்கியமான ஹிந்து பண்டிகையாகும். இது கடவுள் கிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்வதன் மூலம் கொண்டாடப்படுகிறது. பல கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகையின் கொண்டாட்ட முறைகள் வெவ்வேறு பகுதிகளில் தனித்துவமாக அமைகின்றன. தமிழ்நாட்டில் பக்தர்கள் பலவிதமான பலகாரங்களையும் இனிப்புகளையும் தயாரித்து அவற்றை கடவுள் கிருஷ்ணருக்கு படைத்து வழிபடுகின்றனர். இந்நாளில் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர். கடவுள் கிருஷ்ணரிடம் நன்மைகளை வேண்டுவது சிறப்பானதாக அமையக்கூடும்.